ஹாய் ஆல், வெல்கம் டு ஸ்வாதி சிம்ஸ் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஈஸியான ஜாக் ஃப்ரூட் மில்க் ஷேக் தான் பார்க்க போகிறோம். அது ரொம்ப ஈஸியான ரெசிபி, இந்த சம்மருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக ஜாக் ஃப்ரூட்குள்ளே ஒரு சீடு இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம மில்க் ஷேக் பண்ணணும். ஸோ அதுக்காக அந்த சீடெல்லாம் எடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு இந்த பலாப்பழம் சீசன் வந்தாலே நிறைய பேர் இந்த பலாப்பழம் வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ எப்போவுமே நம்ம ஏன் அப்படி சாப்பிட்ணும், ஒரு வாட்டி மில்க் ஷேக்கில் கூட போட்டு குடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜாக் ஃப்ரூட் மில்க் ஷேக்கு நான் ஒரு சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான் வேணும், ரொம்ப பெருசாக எதுவும் வேணாம். ஜாக் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, 1 கப் ஆஃப் மில்க் எடுத்துக்க, கொஞ்சமாக சுகர், கொஞ்சமாக பாதாம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்குன்னா ஃபைனலாக டாப்பிங்ஸ்க்கு. அதுக்கப்புறம் அந்த ஜாக் ஃப்ரூட்டை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். ஜாக் ஃப்ரூட்டை கட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம ஜூஸர் எடுத்துக்கலாம். ஜூஸர் எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஜாக் ஃப்ரூட் அதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மில்க் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் மில்க் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கலாம். எம்மியான ஜாக் ஃப்ரூட் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் இந்த சம்மருக்கு மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு போட்டு கொடுங்க, எல்லோரும் ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாட்டா பாய். ஒரு நெக்ஸ்ட் நியூ ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.